வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வெளியான பொன் மேன் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் ஜோதிஷ் சங்கர். அவருக்கு இது முதல் படம். அவர் மலையாள சினிமாவில் ஒரு பிரபலமான கலை இயக்குனர். நிறைய படங்களுக்கு கலை இயக்கம் பண்ணியிருக்கார். கும்பலங்கி நைட்ஸ்லேருந்து பிரம்மயோகம் படம், நீல வெளிச்சம், பல பிரபலமான வெற்றி படங்களுக்கு கலை இயக்குனராக இருந்திருக்காரு. இயக்குனராக இது முதல் படம். இந்த படத்தோட எழுத்தாளர்கள் யார் அப்படின்னா ஜிஆர் இந்துகோபன் அப்படின்ற அறியப்பட்ட பிரபலமான மலையாள எழுத்தாளர். அவர் கூட மின்னல் முரளி படத்தோட திரைக்கதை ஆசிரியரும் சேர்ந்து தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. பொன்மேன் படத்தை நான் பேசில் ஜோசப் அப்படின்ற ஒரு பேருக்காகத்தான் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குது இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டைட்டில் கார்டு போயிட்டு இருக்கும்போதே ஜிஆர் இந்துகோபன் அப்படின்ற பேரை பார்த்தோன்னே எனக்கு இந்த படம் பார்ப்பதற்கான ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜிஆர் இந்துகோபன் தான் திருடன் மணியன் பிள்ளை அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த புத்தகத்தையும் படித்ததில்லை அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் திருடன் மணியன் பிள்ளை தான். அது ஒரு உண்மை சம்பவத்தை உண்மையிலே வாழ்ந்த ஒரு நபரோட கதை அது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். இப்போ சினிமாக்கெல்லாம் நடிக்கிறார் அந்த மணியன் பிள்ளை அப்படின்றவர். அவரோட வாழ்க்கை கதையை எழுதினவர் இந்துகோபன். மலையாளத்திலும் தமிழிலும் மிக பிரபலமான புத்தகங்கள் அதுவும் ஒன்று. தமிழில் காலச்சுவடு பதிப்பக வெளியீடாக கிடைக்கிது. இந்துகோபன் அப்படின்ற பேரை பார்த்தோன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், இந்த பயோகிராஃபர், திருடன் மணியன் பிள்ளையோட பயோகிராஃபி எழுதினவர். அதனால் இந்த கதை மேலே எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அது என்னை டிசப்பாயிண்ட் பண்ணலை. அந்த இன்ட்ரெஸ்ட் சரியானது தான். இந்துகோபன் எப்படி எழுத்தில் தன்னை நிரூபிக்கிட்டு இருக்காரோ அதே போல் இந்த திரைக்கதை அதுலேயும் இது போல் நீங்கள் ஒரு படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனாலே அது உங்களுக்கு நல்ல படமாக இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சந்தேகமே வேண்டாம், இது மிகச்சிறந்த படம். அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி விமர்சனங்களை தேடி பார்க்கும்போது யாருமே இதை ஹோலிஸ்டிக்காக பார்க்காம ஐசோலேட்டடாக பார்த்து, பிளாட் வைஸ் பார்த்து, ஆக்ஷன் வைஸ் பார்த்து இது சரியில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. படம் மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. அவங்க எதெல்லாம் பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டில் பேசலான்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப ஆதாரமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வரதட்சணை கொடுத்து வாங்கலை அப்படின்னாலும் அவங்க தங்கம் வாங்கிறத யாரும் நிறுத்துறதில்ல. பெண்கள் இருக்கிற வீட்டில் தங்கம் வாங்கி சேர்ப்பதை குறைக்கவே இல்லை, நிறுத்தவும் இல்லை. திருமணத்துக்கு அதை கொடுக்குறதையும் நிறுத்தலை. பேசிக்கிட மாட்டாங்களே தவிர்த்து கொடுக்க தான் செய்வாங்க. அது எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும். இந்த தங்கத்தை சேர்க்க முடியாத ஒரு குடும்பத்தில் எழக்கூடிய பிரச்சனைகள். கதாநாயகியான ஸ்டெஃபி, லிஜோமோல் ஜோஸ் அப்படின்றவங்க தான் ஸ்டெஃபியாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட அண்ணன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு தீவிரமான மெம்பராக இருக்கார். அது குருட்டுத்தனமான முரட்டுத்தனமும் முட்டாள்தனமான தைரியமும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு பார்ட்டி மெம்பர். அவருக்கு வேறு பெரிய ஐடியாலஜிக்கல் மூரிங்ஸ் இல்லை. ஆனால் ஒரு பயங்கர விசுவாசியாக ஒரு முரட்டு அடியால் போல் இருக்கார். அவருக்கு கட்சிக்கு மேலே உள்ள விசுவாசத்தை காட்டுறதுக்காக ஒரு போஸ்டர் ஓட்டின இடத்துல ஒருத்தர் கிளிக்க போக அவங்கள அடிக்கிறது ஒரு பிரச்சனையாகுது. சர்ச் சம்மந்தப்பட்ட நபரை அடிக்க போய் இவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அவர் முடியாதுன்றார். அதாவது எந்த இயக்கமாக இருந்தாலும், அது அரசியல் கட்சியோ கருத்தியல் இயக்கமோ மத கட்சியோ மத இயக்கமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சார்ந்து தான் இருக்கிறீங்க. அது உங்களை ஒரு நாளும் ரெப்ரசன்ட் பண்ணாது. அது அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பார்ட்டியில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா அதோட பிரதிநிதி நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் நீங்கள் ஏதோ ஒன்று பொதுமக்களுக்கு அகைன்ஸ்டாக, ஒரு பொது கருத்துக்கு அகைன்ஸ்டாக, ஒரு பொதுமக்கள் கோபத்தை எழுப்புற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா உங்களை உடனே கை கழுவிடுவாங்க, உங்களை மெம்பர்ஷிப்லேருந்து எடுத்துருவாங்க. அது இந்த படத்தில் அந்த கதாநாயகனுக்கு நடக்குது. கதாநாயகியோட அண்ணனான ப்ரூனோ அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நடக்குது. அந்த ப்ரூனோ தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை சேர்க்க முடியல அப்படின்றத விட பார்ட்டியிலேருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களோன்னு தான் அவர் பயப்படுறாரு. பார்ட்டியிலேருந்து அவரை அனுசரித்து போக சொல்கிறாங்களே நினச்சி தான் வருத்தப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் தான் நண்பர்கள் வழி
அஜீஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தை தெரிய வருது. அந்த அஜீஷ் கதாபாத்திரத்தை பெசில் ஜோசப் ப்ளே பண்ணியிருக்காரு. இது கேரளாவில் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. திருமணத்துக்கு நகை என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. திருமணம் முடிந்த மறுநாளே அல்லது திருமணம் முடிந்த அன்று சாயங்காலமே வந்து அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்றோம். வாடகைக்கு கொடுக்கறதில்ல, கடனாக கொடுக்கறதில்ல, கொடுத்துருவாங்க. அதுக்குரிய மதிப்பை எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சமோ அதை வந்து அன்றைக்கி சாயங்காலமே கொடுத்துடணும். அதுதான் கான்ட்ராக்டு. அதுக்கு ஒரு பத்திரத்தெல்லாம் பெசில் ஜோசப் கையெழுத்து வாங்கிக்கிறாரு. டொமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ரூனோ செஞ்ச காரியத்தினால கட்சிக்காரங்க இவரை ஒதுக்கி வைக்க வேண்டியதாகுது, சர்ச்சுக்காரங்க இவங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாகுது. அப்போ கல்யாணத்துக்கு இவங்க எதிர்பார்த்த ஆட்கள் வரல, எதிர்பார்த்த மொய் சேரலை. 25 பவுன் அஜீஷ் கொடுத்துருக்காரு அப்படின்னா 13 பவுனுக்கான பணத்தை தான் இவங்க கல்யாண விருந்தின் வழியாக அந்த மொய் வழியாக சேர்த்துருக்காங்க, கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ 12 பவுனை வந்து அஜீஷ் திரும்ப கேட்குறாரு. 13 பவுனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, 13 பவுனை நீங்கள் வச்சுக்கோங்க, மீதி 12 பவுன் எனக்கு வேணும். அது இல்லாமல் போய் என்கிட்ட தங்கம் கொடுத்தவரை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவங்க மறுவீடு போயிட்டு வந்துடட்டும், திரும்ப அங்கே போயிட்டு இங்கே வருவாங்க, விருந்தாடி வருவாங்க, அப்போ நான் வாங்கி தரேன்னு சொல்லி பெண்ணோட அம்மா அழுகிறாங்க. அப்போ இவர் அதை இவர் கையை மீறி அது போகுது. இவர் விடாப்படியாக இருந்தாலும் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த பெண் மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அது வந்து 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. ஒரு வழியாக தான் போக முடியும், பாதை ஒன்று தான். அது ஒரு மோசமான இடம் அப்படின்றது வந்து தலைவெட்டிச்சேரின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே கொல்லம் அந்த பகுதியில் நடக்குது, கேரளாவோட கொல்லம் பகுதியில் நடக்குது. படத்தோட ஆரம்பத்தில் வந்து கொல்லம் கண்டோடான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ பெசில் ஜோசப் வந்து இதுக்கெல்லாம் பயந்தவர் கிடையாது. அவர் வந்து அந்த தங்கத்தை திரும்ப இது பண்ணாமல், அவருக்குரிய திரும்ப வாங்காமல் இப்போ இவரோட முதலாளியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் அங்கே நடக்கக்கூடிய மாப்பிள்ளையோட வீட்டில் நடக்கக்கூடிய விருந்துக்கும் போகிறாரு. அங்கே போய் தன்னை வந்து ஸ்டெஃபியோட டிஸ்டன்ட் கசின் அப்படின்ற மாதிரி, தூரத்து உறவுக்காரன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. இதை வச்சு பின்னாடி படத்தில் லேட்டராக ஒரு சுவாரஸ்யமான சீன் இருக்குது. அது எப்படி சொந்தக்காரன்னு சொல்லி மரியானோ, அதாவது இந்த மரியானோன்ற கதாபாத்திரம் யார் அப்படின்னா, ஆவேசம் படத்தில் ஃபகத் கை காட்டின இடத்துல பாயிறவர், நீட்டின இடத்துல மேயிறவர், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடித்த அந்த நடிகரோட பேர் எனக்கு இப்போ தெரியல. பார்க்குறதுக்கு ஒரு ஒரு கரடி போல் இருப்பார் உருவத்தில். அந்த நடிகர் அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார், முரட்டுத்தனமான ஒரு ஆளாக. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமும் அதை திரும்ப வாங்கிறதுக்கான வழிகள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த அஜீஷ் அப்படின்ற கதாபாத்திரம். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்டெஃபி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கிராம் தங்கம் போட வழி இல்லை, இவன்லாம் ஒரு அண்ணனான்னு சொல்லி அண்ணனை கேவலமாக பேசிட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக ரொம்ப அவமானகரமாக பேசிடுறாங்க. இது நான் உன் கையிலேருந்து வாங்கலை, அதனால் நான் உன் கையில் திரும்ப தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்டெஃபி வந்து அஜீஷ் கிட்ட. ஆனால் அஜீஷ் அதை திரும்ப அங்கேருந்து வாங்காமல் போகிறதில்லன்றதில் உறுதியாக இருக்கார். இப்போ இதுக்கப்புறம் மரியானோ அப்படின்ற அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்ககிட்ட கேட்க போனால் அவன் என்ன பதில் சொன்னான், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் மீதி படம். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பிளாட்டு கதைப்படி வந்து அவன் அங்கே தானே கொடுத்தான், அங்கே தானே வாங்கியிருக்கணும், ஏன் வந்து இங்கே போய் கேட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, மலையாள படத்தை தமிழில் பார்க்குறதுனால, தமிழ் டப்பிங்கில் பார்க்குறதுனாலையோ இல்லை சப்டைட்டிலோட பார்க்குறதுனாலையோ வரக்கூடிய சின்ன இடைவெளியில் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது. அதுக்கான காரணங்கள் கதையிலே இருக்குது. எந்த சிச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையில் அஜீஷ் வந்து இவங்க 2 பேர்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் மீதி அந்த 12 பவுன் தங்கத்தை கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தங்கம் அப்படின்றது வந்து இது இலக்கியத்தில், சினிமாவில் பல நூற்றாண்டுகளாக பேசு பொருளாக இருந்திருக்கு. வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இப்போ கிராம்புக்காகவும் ஏலத்துக்காகவும் தான் இத்தாலியர்கள் வந்து வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு கிளம்பி வந்து இந்த ரூட்டே கண்டுபிடிக்கிறாரு, சீ ரூட்டே அதுக்கு தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த சொசைட்டியை அடிமைப்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில். தங்கத்துக்காக ஐரோப்பியர்கள் வந்து பல கொலைகளை செஞ்சுருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்காங்க சவுத் அமெரிக்காவில், உலகம் முழுவதும். அப்போது ஸ்பைசஸ் மெட்டல்ஸ்க்காக இந்த வரலாறே அதன் மீது தான் எழுப்பப்பட்டிருக்கு. ஜேர்டு டைமண்ட் அப்படின்றவர் வந்து கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் சவுத் அமெரிக்காவில் ஸ்பானியர்கள், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க
எவ்வளவு கொலைகளை செஞ்சு அங்கே உள்ள தங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற வரலாற்று சித்திரம் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் சினிமாவில் இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் லண்டன் தங்கம் எடுக்க போனவங்களோட கதைகள் எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர் டூமா வந்து கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோன்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதில் வந்து மாண்டி கிறிஸ்டோ வந்து ஒரு இடத்துல தங்கத்தை ஒழிச்சு வச்சுருப்பார். ஒரு தீவு நிறைய தங்கம் வச்சுருப்பார். அப்புறம் தீவில் உள்ள தங்கத்தை தேடி போவதாக பல கதைகள் இருக்குது. ட்ரெஷர் ஐலாண்ட் உட்பட பல சாகச கதைகள். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேயே கடைசியில் அந்த சின்ன பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தான், தங்க புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த நாவலே முடியுது. அப்போ இந்த ஃபேண்டசி மனிதர்களுக்கு எப்போதும் இருந்திருக்கு. வரலாற்றில் உண்மையிலே தங்கத்துக்காக கொலைகள் செஞ்சுருக்காங்க. கதைகளில் தங்கத்தை தேடி போவது, தங்கத்தை அடைவது, தங்கத்தை மீட்டெடுப்பது போன்ற கதைகள் எப்போதும் இலக்கியத்தில் இருந்திருக்கு. நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் படம் எடுத்திருக்காரு, கோல்டு ரஷ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் வந்து இந்த 1925 வந்த படம், 1 மணி நேரம் போல் ஓடக்கூடிய படம். தங்கம் எடுக்க போகிறவங்க படக்கூடிய துன்பங்களெல்லாம் அதில் வந்து நகைச்சுவையாக அவர் அதில் சித்தரிச்சிருக்காரு. அப்புறம் மெக்கனாஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரபலமான படம். 1970s உலகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதன் பிறகு யாக் அடியாட் அப்படின்ற ஃப்ரெஞ்சு டைரக்டர் அவர் வந்து த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஜோக்கின் ஃபீனிக்ஸ். அப்புறம் தங்கத்தை தேடுற தங்கத்தை வந்து ஒரு அந்த ஆல்கமி வழியாக தங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுற ஒரு பிரதர்ஸ் பற்றின படம். அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம் தான். அதுவும் இப்போ சமீபத்தில் தமிழில் பார்த்தா கூட தங்கலான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. தங்கத்தின் மீது உள்ள அப்சஷன் வந்து எப்படி அவங்கள துரத்துது, அந்த வெள்ளைக்காரங்களை, அந்த வெள்ளையர்களை எப்படி துரத்துது, இங்கே உள்ள மக்களை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க. இப்போ தங்கம் எப்போதும் இலக்கியத்திலும் சினிமாவிலும் வரலாற்றிலும் உள்ள மாறாத பேசுபொருள். அதனோட மதிப்பு கொஞ்சம் கூட குறையலை. இப்போ சில மெட்டல்கள் வந்து சில உலோகங்களை வந்து ஒரு காலத்தில் ஒரு சில நாடுகளில் அதை காயினாக பயன்படுத்தியிருப்பாங்க, பணமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் காலப்போக்கில் அதுக்கு மதிப்பு இழந்திருக்கும். பட் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள், ஒரு 500 வருடங்களுக்கு மேலாக தங்கத்தோட மதிப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மஞ்சள் பிசாசு அப்படின்னு சொல்லி ஏவி அனிக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய எழுத்தாளர், இந்த புத்தகம் எழுதப்பட்ட 1980s தமிழில் மஞ்சள் பிசாசு அப்படின்ற பேரில் கிடைக்கிது. அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் வந்து உலகம் முழுவதும் தங்கத்தை வந்து பெரும் பணக்காரர்கள் வந்து எப்படி பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் உள்ள வங்கிகளில், யூரோப்பில் உள்ள பேங்க்ஸில் வந்து அதை எப்படி வந்து பாலமாகன்னு சொல்கிறாரு. பெரிய பெட்டிகளில் பாலமாக பேங்க்ஸில் வச்சுருக்காங்க. அங்கேருந்து இடம் மாற்றாமல் பேப்பர்கள் வழியாகவே வந்து டாக்குமெண்ட்ஸ் வழியாகவே வந்து அதை விற்று வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறார். தங்கத்தை வந்து ஒரு ஹெட்ஜாக ஷேர் மார்க்கெட்டுக்கு கீழே போகும்போது தங்கத்தோட விலை மேலே போகும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே 2000-3000 ரூபா வரைக்கும் கூடியிருக்கு. 6300 ரேஞ்சில் இருந்த தங்கத்தோட விலை இன்றைக்கி 8600 700 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தங்கத்தின் மீது உள்ள அப்சஷன், ஏவி அணிக்கின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியர்கள் வந்து இது 1980s 40 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் எழுதிட்டார். இந்தியர்கள் வந்து தங்கத்தை அவங்களோட ஒரு இன்சூரன்ஸாக பார்க்குறாங்க. ஒரு விவசாயி தங்கம் வாங்குறாரு அப்படின்னா 1 வருஷம் பயிர் விளையாமல் போனால் அதுக்கான இன்சூரன்ஸாக அவர் பார்க்குறாரு. ஒரு ஹெட்ஜ், அதை ஹெட்ஜுன்னு சொல்கிறாங்க, ஒரு காவலாக. அண்டு வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் போடாதீங்க, அதுக்கு பதிலாக அந்த காசுக்கு தங்கம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி போய் மெடிக்ளைம் அவங்ககிட்ட நிற்க வேண்டியதில்லை. தங்கத்தை அதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை விற்றுட்டோ அடகு வச்சுட்டோ அந்த செலவை மீட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போது நம்ம தங்கத்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபரணமாக மட்டுமல்லாமல் ஒரு சேவிங்ஸாகவும் வாங்குகிறாங்க. ரொம்ப ஈஸியான, வாங்கிறதுக்கு மிக மிக ஈஸியான சொத்து. நீங்கள் ஒரு இடம் வாங்கணுன்னா அதில் 1000 ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி அக்கௌண்ட்டு வேணும், அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு திறக்கணும், அதுக்குரிய பணத்தை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். இப்படி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இது கல்வி கற்ற, தொழில்நுட்பம் தெரிஞ்ச, வசதிகள் உள்ள ஆட்கள் தான் அதை செய்ய முடியும். ஆனால் 1 கிராம் தங்கத்தை வந்து காசு இருக்கிற யாரும் நேரடியாக போய் கடையில் போய் வாங்கிட முடியும். அப்போ இந்த தங்கம், இந்த ஆபரணம் இதெல்லாம் தாண்டி ஒரு முதலீடாகவும் ஒரு சேமிப்பாகவும் போதாத காலத்துக்கான ஒரு கையிருப்பாகவும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் எப்போதும் தங்கத்தின் மீது ஒரு பற்றுதலோடு தான் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தங்கம் இவங்க கைக்கு வந்த உடனே அந்த ஆட்களோட
மனநிலையை எப்படி மாற்றிடுது, ஸ்டெஃபியை எப்படி மாற்றிடுது, மரியானாவை எப்படி மாற்றிடுது, அஜீஷை எப்படி மாற்றுது. அஜீஷ் இழந்துட்டான், அஜீஷ்க்கு அது கிடைக்கல அப்படின்னா அவன் எப்படி மாறிடுவான். ப்ரூனோவை எப்படி மாற்றுது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட இந்த மாற்றம் தான். இதை வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் கதாபாத்திரங்களாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதாபாத்திரங்கள் இந்த சூழ்நிலை காரணமாக எப்படி எல்லாம் மாறுறாங்க. இதில் வரக்கூடிய துணை நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருப்பார். ஆரம்பத்தில் அவரோட உருவத்தை பார்க்குறதுக்கு தலைமுடி எல்லாம் அப்படியே இருப்பார். கடைசியில் ஒரு காட்சியில் பார்த்தா அவர் ஜீசஸ் கிரைஸ்டாகவே நடிப்பார். ஒரு தம்மெல்லாம் அடிச்சுட்டு வந்து அவர் சிலுவையில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. லிட்ரலி முதல்ல வந்து அவர் தான் கதாநாயகன் இந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றார். அஜீஷை வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றதே அவர் தான். கடைசியில் அவருக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது இவரை வந்து சிலுவையில் கட்டி வச்சுருப்பாங்க. என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்புறம் இந்த படம் முழுவதும் நீளக்கூடிய கிறிஸ்டியன் இமேஜரி படிமங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட், அஜீஷ் அண்ட் மரியானாவுக்கு இடையில் உள்ள உறவு வந்து அந்த ஆங்கிள் வந்து டேவிட் அண்ட் கோலியாத் மாதிரி. உருவத்தில் வந்து அஜீஷ் ஒரு டேவிட் போல், மரியானா வந்து ஒரு கோலியாத் மாதிரி. ஆட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் அஜீஷ் தான். அவன் வந்து நேரடியாக சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாது. புத்திசாலித்தனமாக தான் வந்து அவன் வந்து மரியானாவை ஜெயிக்க முடியும். இப்போ அஜீஷ் புத்திசாலித்தனமாக தான் காரியங்களை செய்கிறான். ஒவ்வொரு செயலையும் அவன் அப்படி தான் செய்கிறான். படத்தை ஒரு நாவலிருந்து உருவாக்கியிருக்காங்க. நாவல் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அப்படிங்கும்போது வந்து இந்த படம் ஒரு நாவலை போல தான் இருக்குது. திரைக்கதையாக இது மிகச் சிறப்பாக இருந்தாலும் அதனோட கிராஃப், அதனோட ஆர்க், கதாபாத்திரங்களோட வளர்ச்சி, மாற்றம் எல்லாம் வந்து நாவலை போல் ஆர்கானிக்காக கிராஜுவலாக தான் இருக்குது. வழக்கமான சினிமாக்கள், பரபரப்பான சினிமாக்கள், மசாலா சினிமாக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து போரிங்காக இருக்கலாம். இது பேசக்கூடிய இந்த தங்கத்தின் மீது உள்ள இந்த பற்று, தங்கத்தை வைத்து நடக்கக்கூடிய இந்த மாற்றம், அரசியல் மாற்றம், இல்லை வந்து குடும்பத்துக்குள்ளே எழக்கூடிய பிரச்சனைகள், மனிதர்களுக்குள்ளே எழக்கூடிய பிரச்சனைகள். அதாவது நம்ம மக்கள் வந்து ராக்கி பாய் வந்து ஊரில் உள்ள கோல்டை பூரா திருடிட்டு வந்து அவர் ஒரு இடத்துல வச்சுக்கிடுவார், இல்லை கப்பல் ஏற்றிட்டு எங்கேயாவது போவார் அப்படின்னா அதை கேள்வியே கேட்காம பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அஜீஷ் வந்து 12 பவுன் தங்கத்துக்காக உயிரை கொடுத்து சண்டை போடும்போது இது அவ்வளோ நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இந்த ஆண்டு இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல படமும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய படம் வந்து பொன்மேன் தான். எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இதை பொன்மான்னு சொல்கிறதா இல்லை பொன்மேன்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு. அவங்க மலையாளத்தில் வந்து அந்த பொன் அப்படின்றத மலையாளத்துலேயும், மேன் அப்படின்றத இங்கிலீஷ்லையும் எழுதியிருந்தாங்க. தங்கத்தை கொண்டு வருபவன், கோல்டு மேன் அப்படின்றதான் தலைப்பு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நல்ல படம் பார்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை முதல்ல பாருங்கள். இது மிகச்சிறந்த படம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நான் யாருக்காகவும் விளம்பரம் பண்ணலை. தேங்க்யூ.